அந்த தர்மங்கள்ல ஒரு ஒரு விஷயத்தை சொல்றேன். நாங்க சொன்னதுலேருந்து எழுதி போட்டிருக்கிறது இருக்கு இந்த கோவில்ல. இந்த தர்மத்தோட சாரமா ஒரு விஷயத்தை சொல்லுங்கோ அப்படின்னு தர்மபுத்திரர் சொன்ன உடனே பீஷ்மாச்சாரியால் சொல்றார், நகா நான்னோதக சமந்தானம் நத்வாதஸ்யா பரம்ரதம் நகாயத்ரியா பரோமந்திரா நமாதுர் தெய்வதம் பரம். சன்னதிக்கு பின்னாடி இருக்கும். அன்னம், சாப்பாடு, உணவு, நீர், இந்த தானத்துக்கு மேல உயர்ந்த தானமே கிடையாது. நம்ம தானம்னு பண்ற மதத்துல இதுக்கு மேல உயர்ந்த தானமே கிடையாது. நான்னோதக சமம் தானம் நத்வாதஸ்யா பரம் விரதம். ஏகாதசிக்கு மேல விரதமே கிடையாது. உலகத்துல உயர்ந்த விரதம் எதுன்னா ஏகாதசி விரதம் தான். ஏன்னா அது நித்தியத்துல சேர்ந்தது. நித்தியம், நைமித்திகம், காமியம்னு 3 வகையா பெரிய. நீங்க செஞ்சாலும் செய்யலாம், செய்யாமையும் போகலாம். சில விரதங்கள் கிருத்திகை நீங்க இருந்தா விசேஷம், இல்லைன்னா பாவம் கிடையாது. சிவராத்திரி வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது இருக்கணும். மாசம் வர்றது ஏகாதசி, அது இல்லைன்னா பாவம். ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்டா பாவம். அப்படி உள்ள விரதம் அது. நகாயத்ரியா பரோ மந்திரா, காயத்ரிக்கு மேல மந்திரம் கிடையாது. நமாதுர் தெய்வத்தம் பரம், அம்மாக்கு மேல தெய்வம் கிடையாது. இது மாதிரி மனுஷ தர்மங்களை நிறைய இருக்கு, பக்கமா இருக்கு. நம்மால எவ்வளவு கடைபிடிக்க முடியுமோ அவ்வளவுதான் கடைபிடிக்க முடியும். இத பொதுவா ஹிந்து மதம் அப்படிங்கிறது எந்த பலத்துல இருக்கு அப்படின்னா பிரச்சார பலத்துல இல்ல, அனுஷ்டான பலத்துல இருக்கு. இதையும் கவனிச்சு கேளுங்க. அங்கங்க போய் பேசி நோட்டீஸ் அடிச்சு ஜனங்கள்கிட்ட கொடுத்ததுனால மட்டும் தர்மம் வளர்ந்துடாது. தர்மத்தை யார் கடைபிடிக்கிறார்களோ அப்பதான் மதம் இருக்கு. இந்த மதத்துல சொல்லப்பட்ட தர்மங்கள் எல்லாமே பொய் பேசாம இருக்கணும், சத்தியம் பேசணும், கருணையோட இருக்கணும். நான் அப்படி பேசினா மட்டும் போறோமா? எய்தாப்புல ஒரு எறும்பு போச்சு தட்டுன்னு. இன்னைக்கு பெரும்பாலும் பிரச்சாரங்கள் அப்படித்தானே இருக்கு. அது மாதிரி நம்ம மதத்துல வெறும் பேச்சோட இருக்காது, செயல்படுத்தணும். அதெல்லாம் பின்பற்றணும். அப்படி பின்பற்றினாதான் இன்னொருத்தருக்கு பின்பற்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம குடும்பங்களையே கவனிச்சோம்னா குழந்தைகளுக்கு நாம டீச்சிங் பண்றதை காட்டிலும் செஞ்சு காமிச்சா குழந்தைகளுக்கு புரியும். உமாச்சிக்கு நமஸ்காரம் பண்ணு, நெத்தி இட்டுக்கோ, பூஜை பண்ணு, ஸ்தோத்திரத்தை சொல்லு. இதுக்கு பதிலா நீங்க நெத்தி இட்டுனா அது எடுத்துக்கும் குழந்தைகள். நீங்க நமஸ்காரம் பண்ணா அது பண்ணும், நீங்க பூஜை பண்ணா அது பண்ணும். ஒரு கூட்டு குடும்பத்தோட அமைப்பு அதுக்குதான் கூட்டு குடும்பம் வேணுங்கிறது. ஒண்ணுமே தெரியாம ஒரு மிருகம் மாதிரி குழந்தைகளை வளர்க்கறதுக்கு எதுக்கு குடும்பம்? இது மாதிரி ஒரு கூட்டு குடும்பம்னா அப்பா அம்மாக்கு ஏன்னா இது ஸ்ரீரங்கம் தீவட்டி மாதிரி, உலக்க மாதிரி, ஒருத்தர் கையில இருந்து ஒருத்தர் கை மாறுற மாதிரி குடும்பம்ங்கிற அமைப்புல ஒருத்தர் சம்பாதிச்சு இந்த குழந்தைகள் எல்லாம் தூக்கி விட்ட உடனே குழந்தைகள் சம்பாதிக்கும். முதல்ல சம்பாதிச்சவர் ரெஸ்ட் எடுத்துப்பார். ரெஸ்ட் எடுத்துக்கிறதுனா சம்பாத்தியத்திலேருந்து தான் ரெஸ்ட், தவிர குடும்பத்திலேருந்து ரெஸ்ட் கிடையாது. குடும்பத்துக்கு கரிகா வாங்கி போடுறதோ, மளிகை சாமான் வாங்கி போடுறதோ, குடும்பத்தை ரட்சிக்கிறதோ, பேரம்பேத்திகளை கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றதோ, பேரம்பேத்திகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதோ, அல்லது பேரம்பேத்திகளுக்கு நல்ல விஷயங்களை. எங்க தாத்தா அவருக்கு 23 பேரம்பேத்தி மொத்தம். இந்த மாதிரி இந்த சாணியில தற்றம்பத்தில இதையே உருண்டையா பிடிச்சா அதுக்கு முட்டான்னு பேர். விபூதிக்காக பிடிப்பாரு. எங்க தாத்தாவே அதை செய்வார். பசுஞ்சாணத்தை எடுத்து பிசைஞ்சு கல்லு மண்ணெல்லாம் இல்லாம கிளீன் பண்ணிட்டு அதுல வைக்கல் சேர்க்கக்கூடாது, ஏன்னா கெட்டியா பிடிப்பார். அப்படி பிடிக்கும் போது எங்களை சாணியை பிசைய சொல்லுவார். சாணியும் பிசைவோம், தாத்தாவோடையும் செய்வோம். அதோட நிற்காது. சஹஸ்ர சீரு ஷா புருஷா
அப்படின்னு கிளாஸ் நடந்துட்டே இருக்கும், வேத கிளாஸ் நடந்துட்டே இருக்கும். பின்னாடியே நாங்களும் சாஸ்திரசீரை சாப்பிடுதா சாஸ்திரசீரை சாப்பிடுதான்னு சொல்லிட்டு சாணி பேஞ்சுட்டு இருக்கும். இது மாதிரி குழந்தைகளை கவனிச்சல்னா இப்படி கோவிலுக்கு அழிச்சுன்னு வந்தா சுவாமியை காமிக்கிறது, ஸ்தோத்திரம் சொல்லுங்கிறது, நெத்தி வச்சுக்கோங்கிறது, கதை கேளுங்கிறது, இதெல்லாம் ஒரு அபூர்வமான ஆச்சரியமான வாழ்வியல் முறை. இந்த பாவிகள் நாசம் பண்ணிட்டு போயிட்டான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல. அதைத்தான் ரொம்ப நாளா எங்களுக்கெல்லாம் ஆத்தங்கம் உண்டு. இன்னும் 10 வருஷத்துல மெக்காலே ஒழிச்சு காமிக்கிறேன் நேற்று. மெக்காலே சிஸ்டத்தை 10 வருஷத்துல ஒழிச்சு காமிக்கிறேன் நேற்றுக்கு பிஎம் பேசும்போது. அந்த எஜுகேஷன் மாறினாலே நமக்கு தன்னம்பிக்கை வந்துடும், தைரியம் வரும், பயம் இருக்காது வாழ்க்கையை பத்தி. இன்னைக்கு கிராமத்துல உள்ள அன்னைக்கு கூலி வேலை செய்யறவன் நாளைய கத்தி பயப்படுறானா என்ன? விவசாயிகள் யாராவது பயந்து நீங்க பார்த்திருக்கீங்களா? கஷ்டம் பாருங்க. வெறும் சமீபத்துல உள்ள ஹிஸ்டரியை வச்சு பேசக்கூடாது. இது செல்வ செழிப்பான நாடு. இந்த பூமி ஃபெயிலியரே ஆகாது. இந்த பாரத தேசத்துல போட்ட விவசாயம் மட்டும் ஃபெயிலியரே ஆகாது. எக்காரணம் கொண்டு போட்டது திரும்பி வந்துடும் நமக்கு. இத சுமையா பண்ணினது பின்னாடி வந்தவர்கள். விவசாய முறையில ஏற்பட்ட சில மாறுதல்களால் செலவே இல்லாம 0% செலவுல விவசாயம் பண்ணலாம். ஒரு பசுமாடை வச்சிருந்து 30 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம். ஒரு பசுமா ஒரே ஒரு மாடு இருந்தா போதும், 30 ஏக்கர் விவசாயம் பண்ணலாம். அதோட சாணி, அதோட மூத்திரம், இது மட்டும் இருந்தா போதும். அவ்வளோ ஆரோக்கியம். இந்த கேன்சரே வராது. கேன்சருக்கு மூல காரணமே ஃபெர்டிலைசர் தான். இது மாதிரி 1000 சொல்லலாம். இதெல்லாம் நம்ம தேசத்துக்கு வரணும் திரும்பி செழிப்பா. என்ன வளமில்லை திருநாட்டில் அப்படின்னா பாரதியார் பாடும்போது பல விஷயங்கள் அவர் பார்க்காமலேயே மகானுபாவரா இருக்கிறதுனால பாடிட்டு போயிட்டார். இப்ப நான் சொன்னேன் பாருங்க, அகண்ட பாரதம் ஹிந்துஸ்தான், சேதமில்லாத பாரதம் வேண்டும்ங்கிறார். அவர் காலத்துல பாகிஸ்தான் பிரியல்ல, பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பாடல, பிரியறதுக்கு முன்னாடியே சொல்றார் சேதமில்லாத பாரதம் வேண்டும் அப்படிங்கிறார். அது மாதிரி பல தர்மங்களை தன் வாழ்க்கையில கடைபிடித்து காண்பிச்சதான உயர்ந்த அவதாரம் ராமாவதாரம். இது செய்யப்பட்ட காலம் திரேதாயுகம், செய்யப்பட்ட காரணம் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன். இந்த 3 பேர் பிரம்மாவை விஸ்ரவ சினுத்தர் ஒரு மகரிஷி, அவரோட குழந்தைகள் இவர்கள். புரா விஸ்ரவச புத்திரஹா ராவணோ லோகராவணஹா அப்படின்னு பின்னாடி ஆரம்பிக்கும் ராமாயணத்துல. அவருக்கு 3 மகன்கள். சூர்பனகேன்னு ஒரு பொண்ணு, அவ சூர்பனகை இல்ல, வேற பேர் அவளுக்கு. பின்னாடி அவர் ஃபீல்டுக்கு வந்தப்புறம் அவ பேரை மாத்திண்டாவ. இந்த 3 பேர் பிரம்மாவை குறிச்சு தவம் பண்ணினார்கள். பிரம்மா 3 பேருக்கும் என்ன வரம் வேணும்னு கேட்டார். ராவணனுக்கு தசக்ரீவன் பேர் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் ராவணன்கிற பெயர் வந்தது. அவனுக்கு 10 தலை இருக்கும் அவனுக்கு. அவன் சொன்னா இந்த உலகத்துல எனக்கு மரணம் கூடாதுன்னா. அதெல்லாம் கிடையாதுன்னாரு. மரணம் இல்லாமங்கிற வரனே கிடையாது. நீ கேட்டா நான் கொடுக்க மாட்டேன், வேற ஏதாவது கேளுன்னு. இரண்டு மாதிரி அவன் அதால மரணம் கூடாது இதால மரணம் கூடாதுன்னா கேட்டுட்டு கடைசியில 2 பேரை விட்டுட்டான், மனிதன் குரங்கு. இந்த 2 பேரை தவிர பாக்கி எதாலையும் எனக்கு மரணம் கூடாதுன்னு கேட்டான். இந்த மனிதனையும் குரங்கையும் அவன் விட்டத்தினாலதான் அவனை கொல்ல வரத்துக்கு தேவதைகள் மனிதனாகவும் குரங்காகவும் வந்தார்கள். பின்னாடி கும்பகர்ணன் அடுத்தவன், அவனை கூப்பிட்டு கேட்டால் அவன் நன்னா நான் சாப்பிடணும், என்ன சாப்பிட்டாலும் எனக்கு செரிமானம் ஆகணும், நன்னா தூங்கணும், சௌக்கியமா இருக்கணும்னா கொடுத்தேன். 3வது விபீஷணனை கூப்பிட்டு உனக்கு என்ன வரன் வேணும்னு கேட்டார். இது மாதிரி உலகத்துல இதுவரைக்கும் யாராவது வரன் கேட்டு இருக்கிறீர்களான்னு யோசனை பண்ணுங்க. அவன் என்ன கேட்டான், என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் என் மனசானது
தப்பான செயல்கள்ல ஈடுபடக்கூடாதுன்னு, அதர்மத்துல என் மனசு செல்லக்கூடாதுன்னு. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் இதை செஞ்சா இந்த கஷ்டத்துல இருந்து நிவர்த்தி ஆயிடலாம், ஆனா அது தப்பு காரியம். அப்படின்னாலும் இந்த பிரச்சனை தீர்றதுக்காக எத்தனையோ பேர் செஞ்சு அப்புறம் பிராபலத்துல பிரச்சனை பெருசா மாட்டிக்கிறாப்புல. இன்னைக்கு இருந்தாலும் அதுக்கு பதில் உண்டு. அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொன்ன உடனே அதற்கு பகவான் பிரம்மா சொன்னார், உனக்கு அந்த வரனையும் கொடுத்தேன், நீ சிரஞ்சீவிங்கிற வரனையும் கொடுத்தேன், நீ இரவாக தன்மையை அடைவாய். ராவணன் கேட்டா கொடுக்க மாட்டேன். விபீஷணன் அந்த வரனை கேட்கவே இல்லை, அவனுக்கு கொடுக்கிறார். காரணம், செயலை பொறுத்துதான், எண்ணத்தை பொறுத்துதான் வாழ்க்கைன்னு நேற்றைய தினம் சொன்னேன். எண்ணம் போல வாழ்வாய் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவார். இவர்கள் 3 பேரும் வந்தார்கள், அசுரர்கள், ராட்சசர்கள். நல்லவன் பதவிக்கு வந்தா நல்லது நடக்கும், கெட்டவன் பதவிக்கு வந்தா என்ன நல்லதா செய்ய போறான் மக்களுக்கு. எத்தனை உண்டோ அத்தனை படுத்தினான். உலகத்துல உள்ள அத்தனை பேரையும் அவன் கதற அடிச்சதுனால, அழ விட்டதுனால, ரோதனம் அப்படின்னு அழுகைன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. எல்லாரையும் அவன் அழ விட்டதுனால அவனுக்கு ராவணன்னு பேர். தேவதைகள் எல்லாம் போய் பிரம்மாட்ட முறையிடுறார்கள். பிரம்மா பகவான்கிட்ட போக பகவான் சொன்னார், அவன் மனிதனாலையும் குரங்காலையும் மரணம் கூடாது அப்படின்னதுனால மரணம் வேண்டாம்னு அவன் கேட்கல, அதை விட்டுட்டான். நான் மனிதனா பிறக்கிறேன் அப்படின்னு விட்டார். உடனே பிரம்மா தேவதைகளை கூப்பிட்டு, நீங்கள்லாம் குரங்காக பெறங்கள்னு சொல்ல, தேவைகி வானரத்துவம் உபாகதைகி அப்படின்னு பிரம்மாவே வந்து பிறக்கிறார். ஜாம்பவான்னு பேரு. இந்த குரங்குகள்ல ஜாம்பவான்னு சொல்ற பத்தில அவர் பிரம்மா தான். அவர் இந்திரன் தான் வாலி, சூரியன் தான் சுக்ரீவன், வாயு பகவான் அல்லது சிவபெருமான் தான் ஆஞ்சநேயர், ருத்ராம்சம் உண்டு அவர்கிட்ட. இது மாதிரி எல்லா தேவதைகளையும் எல்லா குரங்குகளும் இன்னொன்ன தேவதைகளோட அம்சம்னு சொல்லலாம். இங்க பகவான் மனிதனாக பிறக்கிறேன்னா, மனிதனா பிறக்கிறதுக்கு யார் வீட்டுல பிறக்கிறது? ஒரு சாதாரணமா வாழ்க்கையில ஒரு குழந்தை பிறக்கணும்னாலே அதுக்கு புண்ணியம் பண்ணிருக்கு. குழந்தை பிறக்கிறது உங்க சாமர்த்தியம் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ கருத்தரு மையங்கள்லாம் இருக்கேன்னா அதை பத்தி நான் விரிவா பேச விரும்பல. ஆனா உங்க குழந்தையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, அப்படிதான் சொல்லலாம். அவ்வளவு சுலபமா எல்லாம் தயார் பண்ணிட முடியுமா? அவ்வளோலாம் ஈஸிலாம் கிடையாது. 200 கிலோ இருக்கிறதுனால தன் குழந்தை பிறந்துருமா, இல்ல நோஞ்சானா இருக்காங்கிறதா குழந்தை பிறக்காம போயிடுமா? இதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கு. குழந்தை பிறக்காததுக்கு எத்தனையோ காரணம் இருக்கு. சில புண்ணியாத்மாக்களுக்கு, மகான்களுக்கு, பெரும் செல்வந்தர்களுக்கும் குழந்தை பிறக்காது. உலகத்துல உள்ள சாதாரண பாமர ஜனங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னா பாவத்தினால பிறக்கலன்னு நாம சொல்லுவோம். என்ன பாவம் செஞ்சாலும் குழந்தை பிறக்கலன்னு. அந்த மாதிரி வார்த்தையை அவர்கள்ட்ட சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோபி ஜாயத்தே அப்படின்னு பகவத்கீதையில பகவான் ஒரு விஷயம் சொல்லிட்டு போறார். சுச்சீனாம் ஸ்ரீமதாம் அப்படிங்கிறார். இந்த ஸ்ரீக்கு 2 அர்த்தம் உண்டு. ஞானம்னு ஒரு அர்த்தம், லௌகிகமான ஸ்ரீயாவும் எடுத்துக்கலாம். பெரிய ஞானிகளுக்கு, பெரிய புண்ணியாத்மாக்களுக்கு, பெரும் செல்வந்தர்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா அந்த குழந்தை புண்ணியம் பண்ணியிருக்கணும். இப்ப அதானி கவனிச்செல்லாம் டாட்டாக்கு குழந்தைகள் கிடையாது. டாட்டா வம்சத்துல குழந்தைகள் கிடையாது. அதானி இப்ப அதானின்னு சொல்றேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். பேரை சொல்லி பேசணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை.
ஜனங்களுக்கு சொன்னாதானே புரியும். பெரிய பணக்காரர் அப்படின்னா அவ வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறக்கும் போதே அந்த குழந்தையோட சொத்தோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? ஒரு 10,000 கோடியாவது அதோட பங்கு இருக்காத? இன்னைக்குள்ள பரிஸ்திதி குறைச்சு சொல்றேன்னா என்னவோ கூட கூட சொல்லலாம். பிறக்கும் போதே 10,000 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக ஒரு குழந்தை பிறக்கிற அளவுக்கு புண்ணியம் பண்ணினவன் தானே அந்த குழந்தையா பிறக்க முடியும். அந்த மாதிரி புண்ணியம் பண்ணல, அதனால குழந்தை பிறக்கல. எவனுமே சாதாரண ஜனங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுனா அதான தோஷேன பவேத் தரித்திரா தாரித்திர தோஷேன கரோதி பாபம்னு கஷ்டப்படுறதுக்கு உள்ள காரியம் எல்லாரும் பண்ணியிருக்கான். அதனால கஷ்டப்படுற ஜென்மாவை அடையலாம். சௌக்கியமா இருக்கிறதுக்குள்ள புண்ணியம் பண்ணினவன் தான் அப்படி பிறக்க முடியும். இது நம்ம இந்து மதத்தினுடைய கான்செப்ட். இது அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தான் ஒரு சாதாரண குழந்தை பிறந்து அது வாயினால அப்பா அப்படின்னு சொல்லணும்னாலே பல ஜென்மாக்கள் பாக்கியம் பண்ணியிருக்கணும்னா பகவானே பிறக்கணும்னா அப்ப அவன் அந்த அந்த குழந்தைய பெக்கிறவன் பாக்கியம் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? அது மாதிரி தான் போய் பிறக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரு புண்ணியம் பண்ணினவர்கள்னு பகவான் மனிதர்கள்ல பார்க்கும்போது பிதரம் ரோச்சயா மாச ததா தசரதம் நிருபம். இந்த தசரதன் கௌசல்யா இவர்கள் தான் அந்த பாக்கியம் பண்ணினவர். அதனால கோசலே ஸ்ருஷ்ய ஸ்ருங்கே புத்ரியா மிஷ்டி மிஷ்ட்வா ததுருஷி தசரதக்ஷ்மாபிருத்தே பயசாக்ரியம். ஒரு 60,000 வருஷம் வயசாகியும் 3 மனைவிமார்கள் பட்ட மகிழ்ச்சிகள் தசரதனுக்கு. தசரதனுக்கு 1000 மனைவி 2000 மனைவி இப்படி எல்லாம் இன்னைக்கு கண்டதை எத்தையாவது கொளுத்தி போட வேண்டியது. ஒரு காலம் அப்படியே இருந்திருக்கலாம் ராஜாக்கள். இன்னைக்கே லோக ரீதியா ராமர் மாதிரி வாழணும் எத்தனை பேரு? அதனால அந்த சப்ஜெக்டுக்குள்ளெல்லாம் போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சத்திரியர்களுக்கு அந்த காலத்துல அது ஒரு வழக்கத்துல இருந்தது. அதனால கல்யாணம் பண்ணிட்டார். பிரதானமா 3 மனைவி. பல வகையான வைத்தியங்கள் பூஜைகள் ஹோமங்கள் பண்ணி அவனுக்கு குழந்தை பிறக்கலன்னு உடனே இப்ப நாம ஒரு நல்ல காரியம் பண்ணி அது நமக்கு உடனே பலிக்கல அப்படின்னு உடனே நமக்கு மனசு டல்லாக தப்பு சொல்லல. அவநம்பிக்கை வரக்கூடாது. நம்ம பண்ணின காரியம் இத்தனை பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சிருங்கேரி பெரியபாள் ஒரு உபன்யாசத்துல சொல்லும் போது ஒரு செவத்துல ஆணி அடிச்சிருந்தா அந்த ஆணியை நாம புடுங்குறோம். ஒரு பழைய வீட்டுக்கு வாங்கின்னு போறது அந்த வீட்டுல ஆணி இருக்கு, அந்த ஆணியை புடுங்குறோம். அதுல ஒரு பகுதி வெளியில தெரியறது, ஒரு பகுதி உள்ள இருக்கு தெரியல. உள்ள எவ்வளவு நீளம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த செவரு எவ்வளவு கெட்டியா இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. முதல்ல என்ன பண்றோம்? சாதாரணமா அதை அசைச்சு பார்க்கிறோம். வரலன்னு உடனே எவ்வளவுக்கு எவ்வளவு வரலையோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நாம கவனிச்சு கேட்கணும். அது வரலன்னு விட்டுடுறோமா என்ன? இப்படி அடிச்சு அப்படி அடிச்சு அதை அடிச்சு பண்ணி எப்படி கடைசி பரிந்தம் போராடி அந்த ஆணியை நாம் எடுக்கிறோமோ அது மாதிரி நம்மளுடைய பூர்வ வினை கர்மாங்கிற ஒரு தடவை இழுத்து பார்த்துட்டு வரலன்னு உடனே விட்டுருவோம். நம்ம அதுதான் பிரச்சனையே. மேல மேல செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும். அதுக்கு பரிகாரம் தெரிஞ்சவர்கள்ட்ட கேட்கணும். அதுதான் இந்த பெரிய பிரச்சனை. ஏன்னா பரிகாரம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாம் பரிகாரம் கிடையாது. வியாதி ஒன்னா இருக்கலாம். ஆயுர்வேத டாக்டர்கிட்ட போனா ஆயுர்வேத மருந்தை கொடுப்பார், சித்த வைத்தியத்திட்ட போனா சித்த வைத்திய மருந்தை கொடுப்பார், அலோபதிட்ட போனா அலோபதி மருந்து கொடுப்பார், யோகா மாஸ்டர்கிட்ட போனா நீ யோகா பண்ணும்பர், அக்குபஞ்சர்கிட்ட போனா அக்குபஞ்சர்பர், ஹோமியோபதிட்ட போனா ஹோமியோபதிம்பர். எல்லாமே வைத்தியம்தான்.
எது யாருக்கு பலிக்கிறதுன்னு இருக்கணும். அதுபோல நாம பண்ணக்கூடிய நம்மளுடைய பரிகாரங்கள் இன்னைக்கு டிவியில் எல்லாமோ இல்ல நிறைய பேரோ பேசுறாங்கிறத அவர்களுக்கு என்ன தெரியுமோ அதை பேசுறாங்க. ₹1 செலவில்லாம எளிய வழியில உங்கள் பாவங்கள் தீர நான் வழி சொல்றேன்னா எல்லா ஜனங்களும் ஓடுறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்ப செலவில்லாம பாவம் போகாதான்னா போகும். யாருக்கு போகும்? பணத்தினால் பாவம் செய்து பணம் சம்பாதிக்காதவனுக்கு அது போகும். பாவம் செய்து பணத்தை சம்பாதிச்சவனுக்கு பணத்தை செலவழிக்காம பாவம் போகாது. ஊர் முழுக்க கொள்ளை அடிச்சுட்டு கும்பாபிஷேகம் நடத்தினால பாவம் போயிடுமா? இல்ல கோவில்ல போய் விளக்கேற்றினதுனால பாவம் போயிடுமா? தஞ்சாவூர் ஜில்லால ஒரு வச்சனம் உண்டு, முழுங்கினது இரும்பு உலக்க குடிக்கிறது சுக்கு கஷாயமான்னு. இரும்பு உலக்கையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் குடிச்சா செரிமான் ஆயிடுமா? அவன் என்ன பண்ணினானோ அந்த ரீதியில தான் அதுக்கு பரிகாரம் பண்ணியாரு. சாதாரண பாமர ஜனங்கள் வேணா கோவில்ல வந்து தரிசனம் பண்ணி ஒரு விளக்கேத்து அரச மரத்தை சுத்துனா உடனே பலிக்கும். இன்னைக்கு அப்படிதான் நடக்கிறது. பரிகாரம் சாதாரண எளிய மக்களுக்கு பலிக்கிறது, உயர்ந்த நிலையில உள்ளவர்களுக்கு பலிக்கிறது இல்லை. ஏன்னா அவன் அது மாதிரி பாவங்களை பண்ணி வச்சிருக்கான்.